Dear student, welcome to our zoology class. Today we are going to study about Obelia. This is Kuri Udalical, phylum Cylindrate, class Hydrozoa, order Hydrida, genus Obelia, species Genuclida. This is C for Obelia structure. கடலில் அடிப்பகுதியில் காணப்படுகிறது. Habit and habitat of Obelia. Obelia is sedentary, marine colonial form found attached on the surface of seaweeds, molluscan shells, rocks and wooden files in shallow water up to 80 meters in depth. கடலில் வாழும் ஹைட்ராய்டு காலனி கூட்டுயிரினம் கடற்பாசி பாறைகளில் ஒற்றிக்கொண்டு கடல் கரையோரங்களில் 80 அடி ஆழம் காணப்படுகிறது. பிளான்ட் மாதிரி மெனி பிரான்ச்சஸ் உள்ளன. இவை டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல், இரு படல விலங்கு உடற்குழி கொண்டவை, ஆரச்சமச்சீர் கொண்டது. This Obelia part of hydroid colony. Structure 25 to 30 millimeter வளரும் தன்மையுடையவை. This two types of அந்த ஃபைபர்ஸ் காணப்படுது. படுக்கை மட்டம் பேஸ்மெண்ட். திஸ் இஸ் செங்குத்து இழைகள் கொண்டது. படுக்கை மட்டத்தெல்லாம் தொடர்ந்து ஒட்டிக்கொள்ள உதவுகின்றன. இது ஹைட்ரோசா எனப்படுகிறது. செங்குத்து கிளையில் ஜுவாய்டுகள் எண்ணிறந்து காணப்படுகின்றன. இந்த ஜுவாய்டுகள் தான் பாலிப் பிளாஸ்டோசைல் என்ற இரு வடிவில் காணப்படுகிறது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒபெலியா டைமார்க் காலனி எனப்படுகின்றன. ரீப்ரொடக்ஷன் டைம் மெடுசா எனும் மூன்றாவது உயிரி உருவாகிறது. ஸோ இக்காலனி ட்ரைமார்க் காலனி எனப்படும். This tentacle polyp. Polyp உருளை வடிவம் கொண்டவை. பாலிப் முனையில் மேனப்ரியம் காணப்படுகிறது. இந்த மையத்தில் உள்ள துளைக்கு வாய் என்று பெயர். இதனை சூழ்ந்து வாயை சூழ்ந்து டென்டக்கல்ஸ் ஒரு சுற்றாக அமைந்து காணப்படுகின்றன. இதனுள் நெமட்டோசிஸ்ட் செல்கள் காணப்படுகின்றன, கொட்டும் செல்கள். இந்த பாலிப்பை சூழ்ந்து பெரிசார் புனல் வடிவில் அமைந்துள்ளது. இவை ஹைட்ரோதிகா எனப்படுகிறது. இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா பெரிசார்க் இந்த மெனி ரிங் ஃபோல்டட் மாதிரி காணப்படுகிறது. இது வளைய மாதிரி மடிந்து காணப்படுகிறது. இவை பெரிசார்க் ஆன்லஸ் எனப்படுகிறது. இவை அதிர்வு தாங்கியாக செயல்படுகிறது. பாலிப்க்கு உணவீட்டலுக்கும் பயன்படுகின்றன. திஸ் மெடுசா பட்ஸ் பிளாஸ்டோசெல் பட்டிங் மெத்தடில் தோன்றி காலனி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் உயிரியாக காணப்படுகிறது. இது 7 மில்லிமீட்டர் குறுக்களவுடையது. திஸ் இஸ் அம்பரல்லா ஷேப் ஜுவாய்ட் கொண்டுள்ளன. This சினோசார். This branches மாதிரி காணப்படுவதில் சினோசார் டியூப் காணப்படுகின்றது. இது உடல் முழுவதும் நீண்டு காணப்படுகின்றன. சினோசார் டியூப் there are 2 layers. outer layer பெரிசார், inner layer சினோசார். இரு படலங்களில் மீசோக்லியர் ஜெலட்டினான ஒரு பொருள் காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் பிளாஸ்டோஸ்டைல். பிளாஸ்டோஸ்டைல் அடிப்பகுதியில் தோன்றுகிறது. இது பெரிசார் குறைகிறது கோணோதிக்கனால் சூழப்பட்டுள்ளது. பிளாஸ்டோலா மெடுசா என்ற மூன்றாவது ஜுவாய்டுகளை உண்டாக்குகின்றது. மெடுசா வளர்ச்சியடைந்தவுடன் கோனோபோர் தோன்றுகின்றது. பிளாஸ்டோசைல் கொனாந்த் மெடுசாவை சேர்ந்த கொனான்சியம் என்று அழைக்கப்படுகின்றன. ஓகே, இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹைட்ரோகலஸ். இவை இந்த பேஸ்மெண்டோட ஒட்டி கொள்றதுக்கும் பயன்படுகின்றது. ஒரு ஸ்டெம் மாதிரி பயன்படுகின்றன. ஹைட்ரோகலஸ். The Obelia is a trimark colony that is having 3 kinds of zooids which are as follows: Polypharphoidra, Gonantia blastocyle, Medusa, Polypsyton nutritious zooids, Gonantium plaster budding zooids, Medusa sexual zooids. இது உணவிட்டலுக்கு பயன்படுது. பாலிப் கொனான்சியம் பிளாஸ்டோசைல் பட்டிங் உருவாக்குறதுக்கு, மெடுசா செக்ஷுவல் polyp or hydranth. The colony of Obelia has many polyps or hydranth or gasterozoids. Each polyp is very much like a miniature hydra. It has a cylindrical body attached to the axis of the hydrocalus. Its proximal end and its distal end is covered by cup-shaped hydrotheca.
The polyps have an outer layer of ectoderm and an inner layer of endoderm. Between them is thin, transparent mesoglia. All these layers constitute the cynosarc, which is soft and tubular. This is polyp. Hydrant. Mouth. சென்டராக காணப்படுகிறது. நம்ம சொல்லுறது அந்த டென்டக்கல்ஸ் காணப்படுகின்றன. டென்டக்கல்ஸ் வந்து நெமட்டோசிஸ்டம்னு கொட்டும் செல்கள் காணப்படுகின்றன. நெமட்டோசிஸ்டமில் தான் வந்து இந்த ஸ்மால் ஆர்கன்ஸ்லாம் வந்து அதை பிடித்து உண்பதற்கு பயன்படுகின்றன. இந்த நெமட்டோசிஸ்ட். திஸ் இஸ் என்ட்ரி கேவிட்டி. அந்த உடற்செல் வந்து குழாய் வந்து என்டர் ஆகிறது. திஸ் இஸ் எக்டோடர்ம், மீசோகிலியா, எண்டோடர்ம். திஸ் இஸ் மிடில் லேயர், ஹைட்ரோதிகா. ஒவ்வொரு பாலிப்பில் வந்து அடிப்பகுதியும் பெருசாக தெளிவாக அந்த கப் ஷேப்பில் வந்து அமைவது இவமைப்பு ஹைட்ரோதிகா எனப்படுகின்றன. ஹைட்ரோதிகா அடிப்பகுதியில் ஒரு தட்டு முகடு குறுக்காக காணப்படும். இது ஹைட்ராந்தை வந்து தாங்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் ஹைட்ராந்த் இதனால் வந்து ஹைட்ரோதிகாவில் சுருங்கி கொள்ள முடிகின்றது. செல்ஃப் லைஃப் ப்ரொலாங்கேஷன் ஆஃப் ஹைட்ரோதிகா. Conangium. The conangium is cup-shaped cylindrical form. It is covered by transparent conotheca and contains an axis of blastocyle and which lateral buds form that develop into medusa or conopores. பிளாஸ்டோசைலை சூழ்ந்துள்ள பெருசார் கோனோத்திகா எனப்படுகிறது. இந்த பிளாஸ்டோசைலும் கோனோத்திகம் சேர்ந்த கொனாஞ்சியம் என்று அழைக்கப்படுகின்றன. Medusa. The medusa is a modified zooid produced as a hollow bud from the cynosarc of the blastocyle in spring and summer. Medusa swims freely on the surface water. Obelia, கூட்டுயிரி பாலிப், பிளாஸ்டோசைல், மெடுசா 3 வகையான சுவாடுகளை கொண்டிருப்பதால் இது வந்து ட்ரைமார்ஃப் காலனி எனப்படுகின்றன. This is Medusa. 6 mm ரொட்டமுடையது. இது ஒளி ஊடுருவும் திரண்டு குடை வடிவ ஜுவாய்டாகும். அது அம்பரலா ஷேப் வந்து ஜுவாய்டாகும். This is stomach. This is manubrium. பிளாஸ்டோசைல் பட்டிங் மெத்தடில் தோன்றி காலனி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் உயிர் வந்து தோன்றுகிறது. இது அம்பரலா ஷேப். சம்ப அம்பரலா ஷேப் வந்து மேனபிரியம். இதில் வந்து டியூப் மாதிரி வந்து தொங்குகின்றது இந்த மேனபிரியம். This is tentacles காணப்படுகின்றன. இதில் வந்து கொட்டும் செல்கள் காணப்படுகிறது. இது ரேடியல் கனல்ஸ், சர்க்குலர் கனல்ஸ். 4 ரேடியல் கனல் தோன்றி சர்க்குலர் கனல் வந்து ஜாயிண்ட் ஆகுது. உணவை வந்து பல பகுதிகளுக்கு எடுத்து செல்வதற்கு உதவுகிறது. ரேடியல் கனல் சென்டர் 4 ரீப்ரொடியூஸ் ஆர்கன் காணப்படுது. இது சென்டர் வந்து 4 ரீப்ரொடியூஸ் ஆர்கன் காணப்படுது. டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ். ஓகே, திஸ் இஸ் மவுத். உணவை பெறுவதற்கு பயன்படுகின்றன. This subumbrella surface. This is gonads. The question of statocyst. Statocyst sense organ medusa காணப்படுகிறது. ஒவ்வொரு statocyst திரவம் நிறைந்த பை. இந்த பையில் செல் ஸ்டாட்டோலிக் செல் எனப்படும். தானே சுரந்து கொள்ளும் தன்மையுடைய சுண்ணாம்பு பொருளான தூக்கள் காணப்படுகின்றன. மெடுசா வந்து சமநிலையில் வைப்பதற்கு இவை உதவுகின்றன. இந்த ஸ்டாட்டோசிஸ்ட். Structure of medusa. The medusa is circular and tiny umbrella-like in shape. From the center of the subumbrella arises a short projecting manubrium. At its apex is square mouth surrounded by 4 oral lobes. The mouth leads into the entry cavity or gastric cavity in the manubrium. From the entry cavity arise 4 radial canals which are delicate slated tubes. They run to the margin of the bulb to join a slated circular canal running near the margin. Projecting from the middle of the radial canals are 4 gonads. Since sexes are separate,
They are either 4 testes or 4 ovaries. The gonads mature after the medusa escape from the conotheca. The edge of the bell is produced inwards as a thin fold called velum. The basal swellings or tentacles are called vesicles or bulbs. Pneumocysts are formed. There are 8 marginal sense organs called statocysts or lithocysts lying at regular intervals, being attached on the subumbrella side to the bulbs of 8 tentacles. They are developed in response to locomotory habit. Okay, this is medusa structure. Hobili around the polyp and medusa is very important. Thank you.